வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐ டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஐ வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டே இருக்காங்க. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ஏன் வந்து தாமதமாக்குறாங்கன்னா, ஏற்கனவே பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் வந்து போஸ்டிங் போல் பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து ஒன்றும் ரிசல்ட்டே விடலை. செப்டம்பர் எண்டிங்குள்ளே வந்து தேர்வு கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் அது மாதிரி வரக்குள்ளே கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. டிசம்பர் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து படிங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டோம் அப்புறமேட்டு படிச்சிக்கலாம், 90 நாளில் படிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ குரூப் 2 பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் விட்டு 85 நாள் தான் இருந்துச்சு, மொத்தம் 90 நாள் கூட அதில் சாலிடாக கிடைக்கல. அதனால் வந்து ஃபஸ்ட்டுருந்தே படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம ஷெடியூலில் பார்ப்போம், என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன இது இருக்குது கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஷெடியூலில் பார்ப்போம். நம்ம டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து காக்கி சட்டை. இதில் வந்து 65 டெஸ்ட் நடக்குது மொத்தம். எப்போ வந்து தேர்வு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஃபஸ்ட்டு 3 தேர்வு வந்து டெமோக்காக எழுதி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் வந்து இப்போ குரூப் 2 எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14 நடக்குது. அதனால் வந்து தமிழ் தேர்வு மட்டும் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் வந்து ஒன்லைன் நோட்ஸ் தந்துடுவோம் கம்ப்ளீட்டாக. நீங்கள் தமிழுக்கு வந்து வேறு எந்த நோட்ஸுமே நீங்கள் புத்தகத்துலேருந்து எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுக்குற ஒன்லைன் மட்டும் படித்தா போதும். சாம்பிளுக்காக வந்து 6th ஃபுல்லாக வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். ஷெடியூல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். சைக்காலஜி தவிர நோட்ஸ் தவிர மற்ற எல்லா நோட்ஸும் நம்ம தந்துடுவோம் மேக்ஸிமம். இப்போ பாட வரையே பார்த்தீங்கன்னா 37 தேர்வும், உளவியல் தேர்வு வந்து 12, தமிழ் தேர்வு 12, திருப்புதல் தேர்வு வந்து 4, பாட வரையாக வந்து முழு தேர்வு வந்து 7, முழு மாதிரி தேர்வு வந்து 5 நடத்துகிறோம். தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும், தேர்வுக்கு மட்டும் 350. உங்களுக்கு ஒன்லைனரும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 550 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒன்லைன் நோட்ஸ் மட்டும் நம்மகிட்ட தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 800 பக்கம் வரும். எல்லாமே வந்து இந்த டெஸ்ட் பேட்சுக்காக மட்டும்தான் இது கொடுத்துருக்கும். தேர்வு கட்டணம் ப்ளஸ் ஒன்லைன் நோட்ஸ்க்காக வந்து 550. உங்களுக்கு வந்து ஒன்லைன் நோட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து 350 மட்டும் பே பண்ணால் போதும். உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் இருக்கும். வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து அனுப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து டெலிகிராம் சேனல் வந்து ப்ரைவேட் சேனல்லே அனுப்பிடுவோம். கொஷின்ஸ் வந்து இப்போ தேர்வு டைம் வந்து 7 to 9 கொடுத்துருக்கோம், ஈவினிங் வந்து கொடுத்துருப்போம். ஆனால் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து மார்னிங் 10 o'clock கிடைச்சிரும். ஏன் மார்னிங் 10 o'clock கொடுத்துறோன்னா, சில நண்பர்கள் வந்து ஒர்க் போவாங்க, மார்னிங் ஷிஃப்ட் போவாங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்லாம் போவாங்க. படிச்சுட்டு ஒர்க் போயிட்டே படிக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு எந்த டைம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கோ அந்த டைமில் எழுதிக்கிறனால வந்து மார்னிங்கே கொடுத்துட்றோம். இப்போ பே பண்ணுறதுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஜிபே நம்பர் வந்து கீழே வந்து அந்த ஷெடியூல்லே வந்து கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஷெடியூல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தால் 65 தேர்வும் பார்த்துட்டு வந்தால் வந்து டைம் ஆகும். டாபிக்ஸ்லாம் வந்து மிக குறைவாக தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்தோம். அதில் கூட ஹெவியாக கொடுத்துருந்தோம். அதில் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பிசிஏ ஒர்க் பண்ணிட்டு வந்து இப்போ எஸ்ஐக்கு வந்து தேர்வு எழுதுறதுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்மகிட்ட வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஓவராக வந்து கண்டென்ட் இருக்குது, நாங்களால் படிக்க முடியல, கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து குறைச்சி கொடுத்துருப்போம். டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.